அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். அதிவிரைவில் நீங்கும் இந்த உபத்திரவம் அதிகமான கனமகிமை உண்டாக்கும். காண்கின்ற எல்லாமே அனுத்தியம், காண்கின்ற எல்லாமே அனுத்தியம், காணாதவைகளோ நித்தியம், காணாதவைகளோ நித்தியம். இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லையே. கர்த்தரையே முன்வைத்து ஓடுகிறேன், கடும் புயல் வந்தாலும் அசைவதில்லையே. எதையும் தாங்குவேன் இயேசுவுக்கா, எதையும் தாங்குவேன் இயேசுவுக்கா, இனியும் சோர்ந்து போவதே இல்லை. ஆமென், இனியும் சோர்ந்து போவதே இல்லை. இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, இயேசுவின் கரங்களை பற்றி கொண்டே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே, எதற்கும் பயமில்லையே, இனியும் கவலை எனக்கில்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்ல தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்திலே நாங்கள் உம்மை பற்றி கொண்டிருக்கிறோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் எங்களை கைவிடாமல் எங்களை பாதுகாக்கிற தேவன், இன்றைக்கும் ஜீவிக்கிறதற்காக நன்றி. உம்முடைய அன்பிலே எங்களை நிலைத்திருக்க செய்யும். உம்மை பற்றி கொண்டு வாழ கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே நாம் வாழும்போது அநேக மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நெருக்கமாக இருப்பார்கள். பலரும் நம்மோடு கூட மிகவும் அதிகமான நெருக்கம் காண்பித்து ஒரு குறிப்பிட்ட சமயம் வரும்போது அவர்கள் நம்மை விட்டு அகன்று தூரமாய் போகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆரம்பத்தில் நம்மிடத்தில் மிகவும் அன்பு பாராட்டி நம்முடைய காரியங்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய எல்லா காரியத்தின் மேலும் மிகவும் சந்தோஷப்பட்டவர்கள் சில நேரங்களில் நம்மளை உதறி தள்ளிவிட்டு ஓரமாய் ஓடி போகிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சில நேரம் மிகவும் சோர்ந்து போய்விடுகிறோம். அப்படிப்பட்ட சோர்வான நேரங்களிலே நமக்கு இந்த உலகத்தில் யாரை பற்றி கொண்டால், யாரை நாம் நெருங்கி கிட்டி சேர்ந்தால்
என்றென்றைக்கும் நம்மை புரிந்து கொண்டு நம்மளை வழிநடத்துகிற ஒரு விதத்தில் நமக்கு கூட இருப்பவர் யார் என்று நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால் அவர்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. வாசித்து பாருங்கள். உபாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே, கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய சத்தத்திற்கு, அவருடைய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை நீங்களும் நானும் பற்றி கொள்வோமாக. பாருங்கள், உலகத்தில் எத்தனை மனுஷர்கள் நம்ம எவ்வளவு தான் நன்மை செஞ்சாலும், நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் உதவி செஞ்சாலும், அவங்ககிட்ட கொஞ்சம் கூட நீங்கள் கசந்து கொள்ளாமல் உங்கள் உறவை காத்துக்கொள்ளணும்னு சொல்லி ரொம்ப கவனமாக நீங்கள் நடந்து கொண்டிருந்தாலும், சில மனிதர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் தவறாய் புரிந்து கொண்டு உங்களை விட்டு அகன்று போவார்கள் அல்லது உங்களை புறக்கணிப்பார்கள். இதுதான் உலகம் என்பது. ஆனால் ஆண்டவரை நம்ம பற்றி கொண்டால், அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்து அவரை பற்றி கொண்டால், வேதம் சொல்கிறது அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமாய் இருக்கிறார். பாருங்க, உலக மனுஷர்கள் பலரும் நம்மளை புறக்கணிக்கிறது நிமித்தம் நமக்கு ரொம்ப மனவேதனை உண்டாகிறது, அல்லது நம்மளை அங்கீகரிக்காமல் நம்மளை வெறுத்து தள்ளுகிறது நிமித்தம் மனக்கவலை உண்டாகிறது. ஆனால் தேவன், நீங்கள் எவ்வளோ தூரம் அவரிடத்தில் நெருங்கி போனாலும் உங்களை நன்றாக புரிந்து கொண்டு உங்களை சேர்த்து கொண்டு உங்களுக்கு அவர் ஜீவனும் தீர்க்காயுசுமாக இருப்பேன் என்று வாக்கு பண்ணுறார். அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற நல்ல உறவுகளில் மிகவும் சிறப்பான உயர்ந்த அந்தஸ்துள்ள ஒரு உறவு கடவுளுக்கும் நமக்கும் இடையில் உள்ள உறவு தான். அந்த உறவை நீங்கள் வலுப்படுத்துங்க. உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் உள்ள உறவில் விரிசல் வராமல் அவரை பற்றி கொண்டு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பாருங்கள். அவர் உங்களுக்கு தீர்க்காயுசும் ஜீவனுமாக இருந்து உங்களை ஆரோக்கியமாகவும் ஆசீர்வாதமாகவும் வைப்பார். நல்ல பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறவரும், நாங்கள் உம்மை பற்றி கொண்டு உம்மிடத்திலிருந்து ஜீவனையும் தீர்க்காயுசையும் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்டும். மனிதர்களை நம்பி ஏமாந்து போனதுனால மனம் சோர்ந்து போய் சஞ்சலமடைந்திருக்கிற பிள்ளைகள் இன்றைக்கு தேவனை பற்றி கொண்டு தீர்க்காயுசையும் ஜீவனையும் பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.